ஒரே கட்டளையில் தந்தையை மதித்தும் தாயை காப்பாற்றியும் பரசுராமர் எப்படி இரண்டையும் சாதித்தார்? உங்களுக்கு பரசுராமர் பிடிக்குமென்றால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பரசுராமரின் மாத்ருபக்தியும் கடமையுணர்வும் இந்தக் கதையில் ஆழமாக வெளிப்படுகிறது. பண்டைய காலத்தில் தவத்தின் ஒளியில் வாழ்ந்த ஜமதக்னி முனிவர். ஜமதக்னி முனிவரின் மனைவி ரேணுகாதேவி தனது மனத் தூய்மையாலும் தவப்பலத்தாலும் ஆற்றிலிருந்து வெறும் மணலை கொண்டு குடம் செய்து அதில் நீர் எடுத்து வரும் அரிய சக்தி பெற்றிருந்தாள். ஒருநாள் அவள் வழக்கம் போல் ஆற்றில் நீர் எடுக்க சென்றபோது வானில் சென்ற கந்தர்வனின் நிழல் நீரில் பிரதிபலித்தது. அந்த நிழலை கண்டவுடன் அவள் மனம் ஒரு கணம் சலனமடைந்தது. அந்த சிறிய சலனம் கூட அவளின் தவப்பலத்தை பாதித்து மணல் குடம் கரைந்தது. அதே சமயம் தன் ஆசிரமத்திலிருந்த ஜமதக்னி முனிவர் தன் யோக சக்தியால் நடந்ததை அறிந்தார். அவரின் முகம் கோபத்தால் எரிந்தது. அவருக்கு அது ஒரு தவறு மட்டுமல்ல, தவத்தின் தூய்மையில் ஏற்பட்ட ஒரு களங்கம். அவர் தனது மகன்களை அழைத்தார். உங்கள் தாயை தண்டியுங்கள் என்று கடுமையாக உத்தரவிட்டார். மகன்கள் எல்லாம் அதிர்ச்சியடைந்தனர். அவர்கள் மனதில் ஒரு பெரிய போராட்டம். தந்தையின் கட்டளையா, தாயின் உயிரா? அவர்கள் தயங்கினர். அவர்களால் அதை செய்ய முடியவில்லை. ஆனால் ஒரே ஒருவர் மட்டும் முன்னே வந்தார், பரசுராமர். அவருக்கு அது மிகவும் கடினமான தருணம். ஆனால் அவர் நினைத்தது ஒன்றே: தந்தையின் வார்த்தை என் கடமை. அவர் உணர்ச்சியை ஒதுக்கி வைத்து கட்டளையை நிறைவேற்றினார். அவரின் கட்டுப்பாடு, கீழ்ப்படிதல் ஆகியவற்றைக் கண்டு ஜமதக்னி முனிவர் மகிழ்ந்தார். ஒரு வரம் கேள் என்றார். அப்போது பரசுராமர் மிகுந்த புத்திசாலித்தனமாக கேட்டார். என் தாய் மீண்டும் உயிர் பெற வேண்டும். அவளுக்கு நடந்தது நினைவில் இருக்கக்கூடாது. அந்த வரம் நிறைவேறியது. ரேணுகாதேவி மீண்டும் உயிர் பெற்றார். எதுவும் நடக்காதது போல. இந்த கதை கடமை, பக்தி, புத்திசாலித்தனம் இணைந்தால் எந்த சிக்கலையும் தீர்க்கலாம் என்பதை உணர்த்துகிறது.